என் தங்க பிள்ளையே, இந்த வாராகி தரும் உண்மையை நீ விட்டு விடாதே. உனக்கான கெட்ட நேரத்தை முடித்து வைத்து நல்ல நேரத்தோடு வந்திருக்கின்றேன். நீ எதை தேடி அலைந்தாயோ, எதை பெற வேண்டும் என்று என்னிடம் வரமாக கேட்டாயோ, கேட்டதை கேட்டபடியே கொடுப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். சிந்திக்காத வாழ்க்கை என்றும் சிகரம் தொடுவதில்லை. சந்திக்காத பிரச்சனை என்றும் நம்மை சிந்திக்க வைப்பது கிடையாது. அதனால் நான் சொல்வதை எதை எப்படி துணிச்சலோடு ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த விஷயத்தை மட்டும் தெளிவாக பற்றிக்கொள். உனக்காக வாய்ப்புகள் மட்டுமே வந்து கொண்டு இருக்கும். அதை வரமாக்குவதா, இல்லை வாழ்க்கையாக்குவதா, அல்லது சாபமாக்குவதா என்று உன் கையில்தான் இருக்கின்றது. நானோ உன்னிடத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை தேடியுமே அங்கும் இங்கும் அலைய வேண்டாம். உன்னை தாழ்த்துபவர்களை பற்றி நீ கவலை கொள்ளாதே. அவர்கள் முன் தரமுயரத்தான் இந்த வாராகி தாய் நான் வைக்கப் போகிறேன். உதிக்கும் சூரியனைப் போல் உன் வாழ்க்கை விடியலை நோக்கித்தான் பயணிக்கப் போகிறது. விழிகள் திறக்கப்படும் எண்ணத்தோடு உனக்கான வெற்றியை அங்கு நிரந்தரமாக்குவதற்கு பாடுபட்டு கொண்டே இரு. என் கண்ணின் மணியை, அச்சம் எங்கே முடிவடைகிறதோ வாழ்க்கை அங்கேதான் தொடங்குகிறது. அதனால் உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லாதே. உனக்காக துணையாக இருப்பவரே அவ்வளவு பெரிய கடவுளாக இருப்பதனால் அத்தானே நீ தேடி வந்திருக்கின்றாய். அதன் பிறகும் எனக்கு அப்படி இருக்கின்றது, இப்படி இருக்கின்றது என்று சொல்லி புலம்புவதை விட்டுவிட்டு எனக்கு தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டும் தாயே. அந்த பயணத்தில் நல்லதொரு தீர்வை நோக்கி எனக்கான வெற்றியை தா என்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு உனக்கான வெற்றியை நான் தருவேன் என்ற நம்பிக்கையில் என்னை வழிவந்து கொண்டே இரு. எத்துணை இன்னல்கள் வந்தாலும் சரி, சிறந்த மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் மட்டும்தான் நம்மை நிலையாக வைத்திருக்கும். வாழ்வின் வழிகளை அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அந்த வழிகளை அனுபவித்து தான் ஆக வேண்டும். என் கண்ணின் மணியே, நமக்கு நாமே கண்ணாடியாக இருந்து விட்டால் மட்டும்தான் யார் முன்னாடியும் மண்டை விட அவசியம் இருக்காது. மன்னிப்பு கேட்கவும் அவசியம் இருக்காது இந்த தாயிடம் தவிர. ஏனென்றால் நீ நேர்மை குணம் மாறாமல் என் செல்ல பிள்ளையாக இருக்கும் போது உனக்கு வேண்டியதை உன்னிடத்தில் தருவதற்குத்தானே நான் வந்திருக்கின்றேன். ஒரு நிமிடம் உன் கவலைக்கு நீ இடம் கொடுத்து விட்டால் ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழந்து கொண்டேதான் இருப்பாய். உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு. வாழ்க்கையில் பல பேருக்கு நன்றி சொல். சில பேருக்கு நன்றியை பரிசாக்கிக்கொள். ஏனென்றால் நன்றி சொல்வது என்று யாருக்கு தெரியுமா? பாடம் கற்பிக்க வந்தவர்களுக்கும் சில பேர் பாடமாக வந்தவர்களுக்கும். ஏன், எப்படி என்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தாய். உன்னை சுற்றி யார் போலியான உண்மை முகம் கொண்டவர்கள், யார் உண்மையான அக்கறை கொண்டவர்கள் என்று தெரியாமல் தவித்தாய். அத்தனை விஷயத்திற்கும் வழி கொடுக்கும் வகையில், விடை கொடுக்கும் வகையில் உனக்கான வெற்றியை நான் தர வந்திருக்கும் போது நீ எதை பார்த்து அங்கு கலக்கம் அடைகிறாய்? தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதை அவமானம் என்று நினைத்து கொண்டு கடந்து விடாதே. தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் அவமானம். என் கண்ணின் மணியே, உனக்கு கிடைக்காத வரை சிறு பொருள் கூட உனக்கு மழையாக தெரியும். அது உன் கைகளுக்கு எட்டிவிட்டால் பெரிய பொருள் கூட உனக்கு சிறியதாக தெரியும். விடியாத பொழுதும் கிடையாது, முடியாத செயலும் இல்லை. நம்பிக்கை உடையவனுக்கு தோல்வி என்பது ஒரு தொடக்கம்தான். நம்பிக்கை இல்லாதவர்களுக்குத்தான் தோல்வி ஒரு முடக்கமாக இருக்கும்.
துணிந்து உன் முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கும்போது நீ யாருக்காகவும் எதற்காகவும் அங்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நடப்பது எதுவாக இருப்பினும் நீ என் மீது பாரத்தை போட்டுவிட்டு தானே இருந்து கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகும் சற்றும் சோதித்து பார்க்கிறாளே என்று என் மீது சந்தேகப்படாதே. உன் தாய் உனக்கு எதை செய்தாலும் உனக்கு நல்லதையும் நன்மையும் மட்டும்தான் செய்வாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. என் கண்ணின் மணியே, வெற்றிக்கான வழித்தடத்தில் உனக்கான பாதையை தெளிவாக்கி கொண்டு இருக்கும்போது நீ நினைத்தது நடக்கத்தான் செய்கிறது. நம்பிக்கையோடு செயல்படு. உன்னை நான் நெருங்கிவிட்டேன். வெற்றி உன்வசம்தான். ஓம் வராகி தாயே போற்றி.